ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்குறோம்? வெத்தலை கஷாயம் அண்ட் டீ எது வேணாலும் சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப சளி பிடிச்சி இருந்துச்சுன்னா இந்த வெத்தலை கஷாயத்தை கொஞ்சம் நம்ம டிகாஷன் மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு நெஞ்சு சளி, இரும்பல் எல்லாமே மூக்கடைப்பு எதுவுமே இருக்காது. ஏன்னா சளிக்கு இது ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை ஒரு 4-5 வெத்தலை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கிட்டு, இல்லை பிச்சி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், இது ரெண்டுமே கலந்து நல்லா நிறையா தண்ணி ஊற்றி ஒரு 10-20 நிமிஷத்துக்கு நான் அதிலே ஊற வச்சுட்டேன். அந்த மிளகு ஜீரகத்தையும் நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு தண்ணி நல்லா அதிகமாக வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து அது கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அந்த இலை மாற மாற தண்ணியை அது சாறு ஃபுல்லாகவே இறங்கிடும். தண்ணி கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் பனக்கற்கண்டு போடணும். பனக்கற்கண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம், சர்க்கரை போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம். என்கிட்ட இல்லை, இப்போதைக்கு நான் சர்க்கரை போடுறேன். இன்னும் பனக்கற்கண்டு போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும் சர்க்கரையை விட. இந்த மாதிரி ஒரு 10-20 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பனக்கற்கண்டை போட்டு இறக்கி பிள்ளைங்களுக்கு வடிகட்டி கிளாஸில் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க குடித்தாங்கன்னா ரொம்ப நல்லது. நான் சர்க்கரை தான் போட்டிருக்கேன். பனக்கற்கண்டு என்கிட்ட இல்லை, அதனால் நான் போட கிடையாது. நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்தமாதிரி வாரத்தில் ஒரு முறை பிள்ளைங்களுக்கு காய்ச்சி குடித்தோம். எல்லாருமே குடிக்கலாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம். குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே உடம்பு ஹெல்தி கூட. ஏன்னா சளி, இரும்பல், ஜலதோஷம் எதுவுமே இருக்காது. அப்படி ஏதாவது வந்தால் கூட இது மாதிரி